ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகம் வரும்பொழுது அந்த ஜாதகத்திற்கு நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம்னா முதல்ல ஜாதகத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. அதை பார்க்கட்டும், தப்பு இல்லை, அது அவங்களுடைய நம்பிக்கை. பெண்ணுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆணுடைய நட்சத்திரத்தை எண்ணி தினப்பொருத்தம் இருக்கா, கணப்பொருத்தம் இருக்கா, மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், இப்படி தச பொருத்தங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய ஒரு வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படி சொல்லிட்டு. ஜோதிடர்களுடைய அனுமானம் தான், ஜோதிடருடைய அனுபவம் தான் நம்மளுடைய நல்ல ஒரு பொருத்தம் நம்ம பார்க்கறதுக்கு பயன்படுது. இப்படி தான் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடருடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், ஜாதகத்தை பார்த்த உடனே 2 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க ஒரு பொருத்தம் பார்க்கறது. அந்த மாதிரி லாஜிக்கை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் உள்ளுக்குள்ளே. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்குது. பட் என்னையை பொறுத்தவரையில் நான் எப்படி இந்த திருமண பொருத்தம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆண் பெண் 2 பேத்தினுடைய லக்னம், லக்னாதிபதிகள் நட்பாக இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துடணும். லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும், ஜாதகருடைய குணங்களை குறிக்கும். அப்போது 2 பேத்தினுடைய லக்னம், லக்ன அதிபதிகள் நட்பாக இருக்கும் பொழுது, பெண் லக்னத்திற்கு ஆண் லக்னம், திரிகோண லக்னம் வரும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல 2 பேருடைய குணங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்கும், எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண் பெண் 2 பேத்தினுடைய ராசிகள், ராசி அதிபதிகள் தங்களுக்குள் நட்பு கிரகங்களாக இருக்கணும், தங்களுக்குள் திரிகோணத்தில் இருக்கணும். இது மிக முக்கியமான விஷயம். இதை நான் முதல்ல பார்த்துடணும். இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் புத்திரக்காரகன் குருவோடைய நிலை, ஆயுள்காரகன் சனியோடைய நிலை, பெண்களாக இருந்தால் மாங்கல்யக்காரகன் செவ்வாயோடைய நிலை, ஆண்களாக இருந்தால் கலஸ்தரக்காரகன் சுக்கரனுடைய நிலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம் வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே 2 பேத்தினுடைய ஜாதகத்திலே நடப்பு தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். பொருத்தங்கள் எல்லாம் பக்கவாக இருக்கும். லக்ன பொருத்தம் கூட இருக்குன்னு வச்சுங்க. லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், கிரகணிகளுடைய அத்தனை பொருத்தம் நல்லா இருக்குது ஒரு பக்கம். இருந்தாலும் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, ஏன்னா தசாபுத்திகளுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலன்களே. சம்பவங்களை தீர்மானிப்பது, நடப்பு சம்பவங்களை உங்களுக்கு சொல்வது, இன்றைய நிலையில் இந்த ஜாதகர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு சொல்லித்தருவது தசாபுத்திகளே. சரிங்களா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமாக உங்களுக்கு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர்காரவங்க திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னா இல்லை. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதக அமைப்பே அப்படி தான். சரிங்களா? அப்போ நம்ம எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் கூட ஜாதகத்தினுடைய தன்மை அப்படி தான் இருக்கும் பொழுது அதை நம்ம மாற்ற முடியாது. ஒரு சில பரிகாரங்கள் செய்து, ஒரு சில பூஜைகள் செய்து அதனுடைய தன்மையினை கொஞ்சம் குறைக்கலாம் ஒழிய நடக்கிறது நடந்தே தீரும். அதான் அவங்களுடைய விதியம்சம். சரிங்களா? எல்லா பொருத்தங்கள் இருந்தாலும் நடப்பு தசாபுத்திகள் திருமண வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், இது ஒரு பெண் ஜாதகம். இது இவங்க பிறந்திருக்கிறது 17/6/1997 மதியம் 12:20 பிறந்திருக்கிறாங்க கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில். 17/6/97 மதியம் 12:20. இப்போ இவங்களுடைய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், துலா ராசி. இவங்க வந்து கன்னி லக்னம். லக்னத்தில் செவ்வாய் ராகு இருக்கு, 5ஆம் இடத்தில் குரு, 7இல் சனி கேது, 9ஆம் இடத்தில் புதன், 10இல் சூரியன் சுக்கிரன். இது ராசியினுடைய கிரக நிலைகள். இது இப்போ இங்கே பாருங்கள், 5ஆம் இடத்தில் இருக்கின்ற
குருவும் 7ஆம் இடத்தில் உள்ள சனியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை. அதே மாதிரி 9, 10 கூடிய புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. இதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ இவங்களுக்கு லக்னத்தை பாருங்கள். லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது. இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனா அப்படின்னா இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் இல்லை. ஏன்னா கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கக்கூடாத ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாயோட ராகு சேர்ந்திருப்பது இந்த இடத்துல 2 செவ்வாய் உட்காந்துருக்க மாதிரி அர்த்தம். 7ஆம் இடத்துல பாருங்க சனி கேது. நம்ம 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சனியும் குருவும் பரிவர்த்தனை அடைந்து சனி பகவான் 5ஆம் இடத்து பலன்களையும் செய்ய கடமைப்பட்டவர். ஆனால் இந்த சனிக்கு செவ்வாயோடைய பார்வை அங்கே இருக்கு. இதுதான் நீ கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இவங்க சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்போ பிறக்கும் பொழுது ராகு மகா தசையில் இவங்க பிறக்கிறாங்க. அதனை அடுத்து ஒரு 16 ஆண்டு காலம் இவங்களுக்கு குரு தசை போகுது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவங்களுக்கு நடக்கிறது சனி மகா தசை. 2015 2034 வரலும் 19 ஆண்டு காலம் இவங்களுக்கு சனி திசை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பொருத்தங்கள் பார்த்தாலும் பொருத்தங்கள் 100% முழுமையாக இருந்தாலும் கூட நடப்பு தசா புத்திகள் அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா தசாநாதன் எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், 2015 கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலமாக இவங்களுக்கு நடக்கிற தசை பார்த்திங்கன்னா சனி திசை. இன்னும் பார்த்திங்கன்னா 9 ஆண்டுகள் சனி திசை இருக்குது. சரிங்களா? 29/7/2022 28/9/2025 வரையிலும் இவங்களுக்கு சனி தசையில் சுக்கிர பகவானுடைய புத்தி நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஏன்னு சொன்னால் சனி 7ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன் யார்? இந்த லக்னத்துக்கு குடும்பாதிபதி. குடும்பாதிபதி விரையாதிபதியினுடைய இணைவு. அப்போ சுபவிரயம் பண்ணி விட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சனி தசை இவங்களுக்கு நல்லா இருக்குமான்னா இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். கன்னி லக்னத்துக்கு ஒரு வகையில் சுபகிரகம் சனி பகவான். நம்ம என்ன நினைப்போம்? கன்னி லக்னத்துக்கு சுபகிரகம், இயற்கை பாவியாக சனி இருந்தாலும் கூட லக்னாதிபதி புதனுக்கு நண்பர் சனி, 5ஆம் பாவாதிபதி. அவர் கேந்திர பலத்தில் இருக்கிறார், நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார், இப்படி தான் நம்ம நினைப்போம். அல்லது இந்த சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றாங்க, அப்போ சனியானது 5ஆம் பாவாதிபதியினுடைய பலன்களை செய்யும், அப்போ நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கும், சுகபாக வாழ்க்கை அனுபவிப்பாங்க, நல்ல பூர்வ புண்ணிய வளர்ச்சி அடையும், இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சனி பகவான் யாருடைய பார்வையில் இருக்கார் பாருங்க. இந்த லக்னத்திற்கு ஆகாத அட்டமாதிபதி சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை தருகின்ற செவ்வாயோடைய பார்வையில் இந்த சனி பகவான் இருக்கின்றார். செவ்வாய் இங்கே 5 டிகிரி 17 மினிட்ஸில் இருக்குது. சனி பகவான் 24 டிகிரி 50 மினிட்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 19 டிகிரி விலகித்தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட லக்னத்தில் அமர்ந்த செவ்வாயோடைய பார்வை சனி மீது படும் பொழுது சனி திசை நிச்சயமாக தொந்தரவுகளுக்கு உரிய ஒரு திசையாக மாறிடுது. அப்போ இவங்களுக்கு 2022 2022 பிற்பகுதியில் தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. சனி திசையினுடைய சுக்கிர புத்தி கல்யாணம் ஆகுது. கல்யாணம் இப்போ தான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. சரிங்களா? திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அப்போது இவங்க பார்க்குறாங்க, நட்சத்திர பொருத்தம் இருக்குது, லக்ன பொருத்தம், ராசி பொருத்தங்கள், மற்ற கிரக பொருத்தங்களும் இருக்குது. ஆனால் இந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்பது ஒரு பாதகஸ்தானம். செவ்வாயோடைய பார்வை சனி பகவானை பாதிக்குது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றாலும் கூட சனி நின்றுவிட்ட பலன்களையும் செய்யும், பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தையும் செய்யும். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? சனியும் குருவும் பரிவர்த்தனைன்னு சொன்னால் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வாரோ அந்த மாதிரி பலமான ஒரு பலனை செய்வார் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில். இந்த இடத்துல குரு நீசன் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் குரு தசை முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு நடக்கிறது சனி மகா தசை. இந்த சனி பகவான் இங்கே குருவோட பரிவர்த்தனை பெறும் பொழுது 5ஆம் இடத்து பலன்களில் 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றால் என்ன மாதிரியான பலமான ஒரு செயலை செய்யுமோ அந்த பலன்களை 5ஆம் இடத்தின் வழியாகவும் செய்யும். ஆனால் 7இல் நின்ற ஒரு பலன்களையும் செய்யும்.
சப்போஸ் இந்த சனி பகவானுக்கு செவ்வாயோடைய பார்வை இல்லைன்னு சொன்னிச்சிங்களேன், ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட பரிவர்த்தனை அடைந்ததன் காரணமாக சனி மகா திசை ஓரளவுக்கு அவருக்கு நன்மை நிறைந்த திசையாக மாறிடும். ஆனால் செவ்வாயோடைய பார்வை இந்த சனி பகவானுக்கு இருப்பதன் காரணமாக இந்த சனி திசையில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுது. சனி பகவான் நிற்கின்ற இடம் பாதகஸ்தானம், அட்டமாதிபதியினுடைய பார்வை. அட்டமாதிபதி செவ்வாய் ஏற்கனவே இங்கே ராகுவோடு சேர்ந்து கடுமையாக கெட்டுருக்கு. அப்போ லக்ன பாகமே கெட்டுப்போச்சு. சரிங்களா? இந்த சனி, இந்த செவ்வாய் சனியை பார்க்கிறது, சனி செவ்வாயை பார்க்கிறது. சனி செவ்வாய் காம்பினேஷன். செவ்வாய் மாங்கல்யக்காரகன், அட்டமாதிபதி. இந்த அட்டமாதிபதியான செவ்வாய் ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ சனி திசையில் இப்போ சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது. அடுத்து சூரிய சந்திர செவ்வாய் புத்தி வரும் பொழுது நிச்சயமாக இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் லக்ன பாவத்தை பாதிக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக திருமணம் காலகட்டங்களில் நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒருத்தருக்கு 6ஆம் பாவாதிபதி தசை, மற்றவருக்கு 8ஆம் பாவாதிபதி தசை பொருத்தவே கூடாது. ஒருத்தருக்கு பாதகாதிபதி தசை, ஒருத்தருக்கு 8ஆம் பாவாதிபதி தசை பொருத்தக்கூடாது. சரிங்களா? என்னதான் நான் நல்லா பார்த்தாலும் கூட 7, 2, 7 இந்த இடங்களோடு தொடர்புடைய தசா புத்திகள் நடந்தாலும் தசை நடத்துகின்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குதா, சுபரோட இணைவு பார்வையில் இருக்குதான்னு பார்க்கணும். திருமணமாகி குறைந்தது ஒரு 10-20 ஆண்டுகளாவது நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான தசா புத்திகள் நடப்பில் இருக்குதான்னு பார்க்கணும். மிக மிக முக்கியமான விஷயம் தான். சரிங்களா? நட்சத்திர பொருத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளினுடைய தன்மைகள் அறிந்தே நாம் பொருத்தம் பார்க்க வேண்டும். சரிங்களா? 10ஆம் பொதுவாக பார்த்துட்டு போயிட்டோம்னா, இவர்கிட்ட தான் நான் ஜோசியம் பார்த்தேன், 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னார், திருமண வாழ்க்கை சூப்பராகுன்னு சொன்னார், இன்றைக்கி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சிக்கல் இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்தாலும் இந்த பெண்ணினுடைய தசாபுத்திகள் சனி திசை நடப்பதனால், சனி 7ஆம் இடத்தில் நின்று செவ்வாயோடைய பார்வை வாங்கியிருப்பதனால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் தான் இவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். தோஷம் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? வரக்கூடிய கணவருடைய ஜாதகம் ரொம்ப அற்புதமாக இருந்தாலும் கூட இவங்களுடைய காலகட்டமானது சிறப்பாக இல்லை என்பதனால் நிச்சயமாக சிக்கல்களே வரும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறு ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.